மீனாட்சி, உனக்கு குடமிளகாயும் கேரட்டும் சேர்த்து பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு கதம்ப பொரியல், பரங்கிக்காய் சாம்பார், தயிர் சேமியா, வடுமாங்காய் செஞ்சுருக்கேன். சாப்பிடு. அப்படியே நான் பேசுகிறத கேளு. நானா எங்கே பேசுகிறேன்? நீ என் பாத்திரத்தில் நிரப்பினதை தான் எடுத்து உனக்கு நான் பேசுகிறேன், எழுதுகிறேன். உன்னை பற்றி மூன்றாவதாக இந்த எழுதுகிறேன். எனக்கு இப்படி இதெல்லாம் எழுத வருது எப்படி? யார் சொல்லித்தரா? பேச வருது. ஏன் வருது? இப்படி நல்லா யோசிப்பேன். இது தப்பா சரியான்னு தோணும். இதெல்லாம் தோண வச்சு நீயே பதிலும் தந்துடுவ. இப்போ இத்தனை சந்தேகமும் கேள்வியும் எனக்கு உள்ளே வருது. இந்த சந்தேகமும் கேள்வியும் கூட நமக்கு எங்கே தோணுது? இந்த உடம்பின் எந்த பாகத்தில் இந்த சந்தேகங்கள் கேள்விகள் நமக்கு தோணுது? யார் இப்படி நமக்கு தோண வைக்கிறா? எதுக்கு இவ்வளோ விஷயம் யோஜனையில் வருது? அப்படிங்கும் போதே அதுக்கு பதிலும் வந்துடுது. அந்த பதில் தர்றவளே நீதான் அப்படிங்கிறதும் அதுலேயே உணர வைக்கிற. அற்புதம் 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 மீனாட்சி. சரி, உன் உத்தரவு, வழிகாட்டுதல், கருணை, கட்டளை எப்படி வேணா இருக்கட்டும். ஆக உன் அனுமதி இல்லாமல் என்னால் இது செய்ய முடியாது. நீ கண்ணசைக்காமல் எனக்கு இது சாத்தியப்படாது. நன்றி மீனாட்சி. இது தெரியாமல் இவ்வளவு வருஷம் வீணடிச்சிருக்கேனே அப்படின்னு வருத்தமாக இருக்கு. ரொம்ப சின்ன பொண்ணுக்கிட்ட போய் இதெல்லாம், அதாவது உன்னை பற்றின இவ்வளவு பிரமிப்பான விஷயங்களை, இந்த 3வது வரைக்கும் இப்போ வந்திருக்க இத்தனை விஷயங்களை யாராவது கிட்ட சொல்லணும், உன்னோட மகிமையை சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஒரு ரொம்ப சின்ன பொண்ணுக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாம், உன்னை பற்றின விஷய பேச்சுக்கள் அப்படின்னா அவள் சொல்லுவா, நான் படிக்கணும். அடுத்த கட்டத்தில் போய் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் சொல்லணுன்னா வேலைக்கு போகணும்பா. அதுக்கப்புறம் இருக்கிற கட்டத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லணுன்னா கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்பா. அதுக்கப்புறம் இருக்கிறவகிட்ட போய் சொன்னால் குழந்தைகள், கணவன், வீட்டு வேலை, உத்தியோக வேலை அப்படின்பா. அதுக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்கே. இப்போவாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னா, உடம்புல நோய், முதுமை, கண் பார்வை மங்கி போச்சு, காது சரியாக கேட்க மாட்டேங்குது, வாயிலேருந்து பேசலான்னா நாக்கு குழறது, பல்லு உழுந்து போச்சு, பல்லு போச்சு, சொல்லு போச்சு, இப்படி சொல்லுவா. கடைசியில் ஒன்றும் செய்யல, மனசுலையாவது நினைக்கலாம் அப்படிங்கிற கட்டம் வரும்போது உயிர் போயிடும், ஆயுளே போச்சு. அப்போ ஒரு ஆயுள் பூராத்தையும் வீணடித்த மாதிரி ஆயிடுமே. அப்புறம் எப்போ தான் மீனாட்சி உன்னுடைய விஷயங்களை இந்த காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, வாய் பேசுறது, மனசு நினைக்கிறது எந்த கட்டத்தில் தான் செய்கிறது? அதை செய்யறதுக்காகத்தான் இந்த ஜென்மமே. அதை மட்டும் செய்யாமல் மற்ற எல்லா காரியத்தையும் செஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? ஒரு நாள் இறந்தே போனதுக்கப்புறம் உன்னை பற்றி யோசிக்க, உயிர் கொடுத்த உன்னை நினைத்து அறிந்து கொள்ள எதுதான் அப்போ சரியான வயது? இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட் டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உன்னை நினைக்க மனதையும் புத்தியையும் பழக்கலாம் இப்போலிருந்தே. உடன் கொடுத்தவர் கருவில் சுமந்து பெற்ற அம்மா. ஆனால் கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கு உயிர் கொடுத்தது நீதானம்மா ஜனனி. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. அதில் சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழ்மீனாட்சியே ஜெகஜனனி சுகபாணி. அதில் ஜனனி, எனக்கு உயிர் கொடுத்த ஜனனி நீ மீனாட்சி. எந்தாய் நீ என்றோ மீனாட்சி, எந்தாய் நீ என்றோ மீனாட்சி. நீ மறவாதே
மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே. உயிர், அதாவது ஆத்மாவுக்கு ஆண் பெண் பேதமில்லை, உடலுக்கு மட்டும்தான் பேதம். பெண் வாழ்க்கையின் உதாரணம் இப்போ சொன்னேனே, அதே மாதிரி தான் ஆணுடைய வாழ்க்கைக்கும். ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிற ஆணுக்கும் உன்னை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. யாராக இருந்தாலும் உன் கிருபை இல்லாமல் உன்னை நினைக்க கூட முடியாது. இதை நான் சொல்லலை, யார் சொல்கிறா? சொல்கிறேன்.